வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். கோவிட் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவோம், முகம் கை கழுவுவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வோம், பாதுகாப்பை உறுதி செய்வோம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இளநிலை தொழிற்கல்வி பாடப்பிரிவில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு 7.5% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம் செய்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் விழுப்புரம் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இணைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். ஆளில்லா விமானத்திற்கான புதிய வழிமுறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டோக்கியோவில் நடைபெறும் பாராலிம்பிக் மகளிர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பாவினா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் சேர 7.5% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம் செய்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களோடு போட்டி போட்டு தொழிற்கல்விகளில் சேர்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக எடுத்துரைத்தார். இம்மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவே கடந்த 1997ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சி தொழிற்கல்வியில் சேர கிராமப்புற மாணவர்களுக்கு 5% ஒதுக்கீடு வழங்கியதையும், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி உதவி சலுகை வழங்கியதையும் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் 7.5% உள் ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது பொறியியல், வேளாண்மை, சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் சமூக நிலையை கருத்தில் கொண்டு இதிலும் 7.5% ஒதுக்கீட்டை அவர்களுக்கு வழங்க வகை செய்யும் சட்ட முன்வடிவை தாம் தாக்கல் செய்திருப்பதாக எடுத்துரைத்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களோடு போட்டியிடும் விரும்பக்கூடிய உயர்கல்வியினை பெறுவது, தொழிற்கல்வி படிப்புகளில் சேருவது மிகவும் கடினமாக இருக்கிறது. பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான சட்ட முன்வடிவு இந்த அவையில வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அரசு அமைத்த டெல்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இம்முடிவை அரசு எடுத்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். அஇஅதிமுக சார்பில் இந்த சட்ட முன்வடிவை ஒருமனதாக வரவேற்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்தார். இந்த சட்ட முன்வடிவை வரவேற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் ஜெயலலிதா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படவில்லை என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வி, பள்ளிக்கல்வி மானியத்தின் மீதான விவாதங்கள் நடைபெற்ற போது அஇஅதிமுக உறுப்பினர் திரு கே. பி. அன்பழகன், விழுப்புரம் ஜெயலலிதா பெயரில் அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து இந்த அரசு அமைத்து செயல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி, இந்த பல்கலைக்கழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, இடமும் தேர்வு செய்யப்படவில்லை என்பதால் இப்பல்கலைக்கழகத்தை பாரம்பரியமிக்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைப்பதுதான் சரியானது என்று அரசு முடிவெடுத்து செயல்படுத்த இருப்பதாக கூறினார். புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதன் மூலமாக மட்டுமே கல்வித்தரம் உயராது என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவையில் தெரிவித்த கருத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் திரு பொன்முடி, பழமையும் பெருமையும் மிக்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைத்திருப்பது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிப்பதோடு அவர்கள் பெருமைப்படும் நிலை உருவாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சனை குறித்து பேசிய முதலமைச்சர், இப்பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்ததில் எந்த தவறும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஜெயலலிதா பெயரை எடுக்க வேண்டும் என்று முயற்சித்திருந்தால் அம்மா உணவகம் என்ற பெயரே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சர் திரு பொன்முடியின் பதிலில் திருப்தி அடையாமல் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
உயர்கல்வித்துறையின் மேம்பாட்டிற்கு என தனி வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்று அமைச்சர் திரு க பொன்முடி இன்று பேரவையில் அறிவித்தார். சட்டப்பேரவையில் உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்ற போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஏற்கனவே இத்துறையில் உயர்கல்வி மன்றம் ஒன்று செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். திருவண்ணாமலை நகரில் உள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு கலைஞர் அரசு கலைக்கல்லூரி என்று பெயர் சூட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் 2098 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் இன்று பேசிய அமைச்சர் வரும் கல்வியாண்டில் 1784 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றார். மாநிலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் முந்தைய வகுப்புகளில் ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்ய மாணாக்கருக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தேசிய தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் இதுவரை 60,38,00,000 மேற்பட்டோர் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு இதுவரை 58,76,00,000 மேற்பட்ட தடுப்பூசிகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ள நிலையில் மேலும் 1 கோடி தடுப்பூசிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றிலிருந்து இதுவரை நாட்டில் 97.63% பேர் மீண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. ஆளில்லா விமானத்திற்கான புதிய வழிமுறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் இதில் பணியாற்றும் இளைஞர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் படைப்பாற்றல் திறன், வர்த்தகத்திற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறியுள்ளார். இதனால் இந்தியாவின் திறன் மேம்படுவதோடு தொழில்நுட்பம், பொறியியல் பிரிவுகள் வளர்ச்சி கண்டு ட்ரோன் விமானங்களின் மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்றார். மேலும் இப்புதிய வழிமுறைகள் இந்தியாவிற்கு ஒரு மைல்கல் நிகழ்வாகும் என்று பாராட்டிய பிரதமர், நம்பிக்கை, சுய மதிப்பீடு, அங்கீகாரத்தின் அடிப்படையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். முன்னதாக மத்திய அரசு 2021 ட்ரோன் சட்டங்களை இன்று வெளியிட்ட நிலையில் விமான நிலைய சுற்றுவட்டத்திலிருந்து மஞ்சள் மண்டல வரையறையை 45 கிலோமீட்டரிலிருந்து 12 கிலோமீட்டராக குறைத்து ஆணை பிறப்பித்துள்ளது. மேலும் விமான சுற்றுவட்ட பகுதியிலிருந்து 8 முதல் 12 கிலோமீட்டர் தூரம் வரை 200 அடிக்கு மேல் விமானங்கள் பறக்கவும் அனுமதி தேவையில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. பசுமை மண்டலங்களில் ட்ரோன் விமானங்களை இயக்க அனுமதி தேவையில்லை என்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தற்போதைய நிலைமை குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அனைத்து கட்சி தலைவர்களிடையே நாடாளுமன்றத்தில் இன்று விரிவாக எடுத்துரைத்தார். அந்நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை, இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. ஆப்கான் நாட்டில் தற்போது நிலவும் தேக்க நிலையில் இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் இந்தியா தற்போது தொடர்பில் உள்ள நிலையில் கடந்த 16ஆம் தேதி தனது மீட்பு பணிகளை தொடங்கி இதுவரை அங்கிருந்து 800 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டதாகவும் அமைச்சர் இதில் எடுத்துரைத்தார். மலபார் 21 கடல்சார் பாதுகாப்பு 4 நாள் ஒத்திகை பயிற்சி இன்று தொடங்கியது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாட்டின் கடற்படைகள் இதில் பங்கேற்றுள்ளன. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அம்ருத் மகோத்சவ் 75வது சுதந்திர தின கொண்டாட்ட வாரத்தின் 4வது நாளான இன்று அகில இந்திய வானொலி அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பீம நாயக் என்ற தலைப்பில் இன்று மாலை 4 மணிக்கு பரிக்ரமாவில் சிறப்பு நிகழ்ச்சியை ஒலிபரப்புகிறது. குறு நில மன்னர்கள் வாழ்ந்த பகுதிகள் இணைப்பு தொடர்பான ஆவணப்படமும் ஒலிபரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி 100% நிறைவு பெற்றிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார். வெப்பசலனம் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டோக்கியோவில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பாவினா ஹஷ்முக் பாய் பட்டேல் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற 4வது சுற்று ஆட்டத்தில் பாவினா பிரிட்டன் வீராங்கனையை தோற்கடித்தார். லீட்ஸில் இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் நேற்று இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 120 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 78 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடரும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழ்நாட்டில் இளநிலை தொழிற்கல்வி பாடப்பிரிவில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு 7.5% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம் செய்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் விழுப்புரம் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இணைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஆளில்லா விமானத்திற்கான புதிய வழிமுறைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.